ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு பார்க்குறது தெய்வ பக்தியும் ஒழுக்க கலாச்சாரமும். தெய்வ பக்தியும் நன்மையான கலாச்சாரமும். தெய்வ பக்தி என்பது மனிதனுக்குள்ள ஆன்மாவை பக்குவமடை செய்கிறது. காளி பக்தி சிவன் பக்தி எந்த தெய்வமாக இருந்தாலும் மனிதனை நன்னெறியில் கொண்டு செல்லும். சமயம் என்பதை பக்குவப்படுத்துதல். சமயம் அப்படிங்கிறது மனித ஆன்மாக்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாகும். காலப்போக்கில் மதம் என்ற பெயரில் அது வழங்கப்படுகிறது. சமயம் பக்குவமடைதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சமயத்திற்குள்ளே பல தெய்வங்கள் இருக்கும். பல தெய்வங்கள் இருந்து அந்த தெய்வங்கள் ஒவ்வொரு யாருக்கு பிடித்த தெய்வங்களோ அதெல்லாம் அவங்க வழிபடும்போது அவங்களுடைய ஆன்மாவை பக்குவமடைய செய்யும். இப்போ சமைத்தல்ங்கிறோம். சமைதல் காய்கறி பல காய்கறிலாம் சேர்ந்து மசாலா சீரகம் எல்லாம் சேர்ந்து முழுமையாக பக்குவமடைதல், அதுதான் சமைதல். உணவுக்கான சமைதல், குழம்பு சமைதல் அப்படின்னா குழம்பு பக்குவம் அடைதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி சமயங்கள்லாம் மனிதனை பக்குவம் அடைய வருகின்றது. தெய்வ பக்தி அந்த சமயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா தெய்வ பக்தி இருக்கிறது. அந்த தெய்வ பக்திகள் ஒவ்வொரு மதத்துக்குள்ளும் ஒவ்வொரு இதுக்குள்ளும் மனிதனை ஒழுக்க நெறிக்குள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையாக தெய்வ பக்தி இருக்கிறது. இந்த தெய்வ பக்தியை நம்ம மீறும்போது, அந்த தெய்வ பக்தி குறையும் போது அங்கே என்ன நடக்கிறது என்றால் அங்கே முதல்ல அன்பு அழியும், கலாச்சாரங்கள் அழியும், ஒழுக்கங்கள் அழியும். தெய்வ பக்தியே மனிதனை ஒழுக்கத்திற்குள் கொண்டு செல்கிறது. அந்த காலத்தில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தெய்வ பக்தியோடு இருந்து வருங்காலத்திற்கு பயன்படக்கூடிய வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். தெய்வ பக்தியை சொல்லும்போது அன்பு கருணை எல்லாமே நிறைந்திருக்கும். நல்ல நெறிக்குள்ளே செல்வார்கள். இயமம் நியமம் தாரணை என்ற அஷ்டாங்க யோகத்திலே திருமூலர் சொல்கிறார். முதல் அவர் இயமம் நியமம். அப்போ ஒழுங்கு, மனிதனை ஒழுங்குபடுத்தக்கூடிய நியமத்தை உருவாக்க வேண்டும். இயமத்தை வழி நடக்கூடிய இயமத்தை உருவாக்க வேண்டும் என்று அஷ்டாங்க யோகத்தில் முதல்ல சொல்வது அதைத்தான் ஒழுங்கு நெறியை சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் தியானம் தாரணை பிரணயம் பிரத்யேகம் சமாதி என்று வரிசையாக வரும். அதுபோல் மனிதன் பெற்றோர்கள் அனைவரும் குழந்தைகளுக்கு தெய்வ பக்தியை போதிக்க வேண்டும். தெய்வ பக்தி அசிங்கம் என்றும், காளி பக்தியாக இருந்தாலும் சரி, சிவன் பக்தியாக இருந்தாலும் சரி, விஷ்ணு பக்தியாக இருந்தாலும் ஏனைய தெய்வ பக்தியாக இருந்தாலும் சரி, தெய்வ பக்தி அசிங்கம் என்று பெற்றோர்கள் நினைத்து இருப்பது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கெடுப்பதாகும். அப்போ கோயில்கள் ஏனென்றால் ஒரு ஒழுங்கு இயம நியமத்தை உருவாக்கி சித்தர்கள் மனிதர்களுக்கும் வழி வழியாக ஒரு ஒழுக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இடமாக அது இருந்திருக்கின்றது. இப்போது அந்த நிலைமைகள் மாறி பக்தி குறைகின்றது. தெய்வ பக்தி குறைந்து அது ஏளன சிந்தனையில் போய்விட்டது. முழுமையாக புரிந்து நாம் பக்தி செய்யும்போது அது உள்ள தெய்வீக ரகசியங்களும் அதுள்ள ஆழமான பிரபஞ்ச தத்துவங்களும் நாம் காணலாம். அந்த உள்ளே பார்க்காமல் மேலாட்டமாக பார்த்து அதை தவறாக புரிந்து கொண்டு தவறான வழியில் நடக்கிறார்கள். தெய்வ பக்தி குறைந்தனாலதே இப்போ மாணவர்களும் இளைஞர்களும் ஒழுக்க நெறியில் சென்று விட்டார்கள். ஒழுக்கம் இல்லாத நெறியில், ஒழுக்கம் கெட்டு வழி தவறி நிலையில் மாணவர்கள் சென்று விட்டார்கள். போதைப் பொருள் சாப்பிடுவது, மது பிராந்தி கஞ்சா அப்படிங்கிற அந்த போதை வஸ்துக்களை, லாகிரி வஸ்துக்களை கையாள ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ கலாச்சார சீர்கேடு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கலாச்சார சீர்கேடு. ஆடை கட்டுப்பாடு அந்த காலத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆடை பெண்கள் என்ன அணிய வேண்டும், ஆண்கள் என்ன அணிய வேண்டும், அது ஒழுக்கத்தை போதிக்கும். பெண்கள் மங்களகரமாக இருந்து நன்மையான விஷயங்களையும் பக்திகளையும் உருவாக்க வேண்டும். ஆண்களும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்களை வழிபட்ட முறைகள் எல்லாமே அதை நோக்கி நமக்கு செல்கிறது. அதை பெற்றோர்கள், இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அந்த தெய்வ வெளியை போதிக்க தவறிவிட்டார்கள். இதை செய்ய வேண்டும், இது நன்மை தீமை என்பதை மறந்து
நவீன மோக வலையில் வெளிநாட்டு அந்நிய மோகத்தில் பெற்றோர்கள் மயங்கி நம்ம பொண்ணு நம்ம பையன் இந்த மகனோ மகளோ இப்படி நவீனமாக இருக்க வேண்டும், ஆடைகள் குறைவாக உடுத்த வேண்டும், அது ஒரு நாகரிகம், அது ஒரு மகிழ்ச்சி, அதுவே உயர்ந்தது என்று சொல்லிக் கொடுத்து கலாச்சாரத்தை மறந்து ஒழித்தார்கள். இப்போ அந்த ஒழித்த நிலைமை தெய்வ பக்தி இல்லை. தெய்வ பக்தி இல்லாதனால தான் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிற அந்த கொள்கை இல்லை. அந்த கொள்கை தெய்வ பக்தியில் கொள்கையும் கோட்பாடு இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கின்றது. அந்த தெய்வ பக்தி குறைந்ததுனால அந்த இலக்கு இல்லாமல் கேப்டன் இல்லாத கப்பல் போல அவங்களுடைய மனம் போன போக்கில் போகின்றது. சீர்கெடுக்கக்கூடிய மாணவர்களையும் மாணவிகளையும் சீர்கெடுக்கக்கூடிய கலாச்சாரங்கள் இப்போ உருவாகிவிட்டன. பல பல குழுக்கள், பல பல இயக்கங்கள் மாணவர்களையும் மாணவிகளையும் சீர்கெடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய இயக்கங்கள் அதிகம் பெருகிவிட்டன. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நவீனம் என்ற பேரிலையும் பெண் சுதந்திரம் ஆண் சுதந்திரம் என்ற பேரிலையும் தான் சுதந்திரம்னு என்ன என்று தெரியாமல் அதை சுதந்திரமாக பாவித்து மாணவர்களும் மாணவிகளும் தன்னுடைய அறவழியை விட்டு நெருகிட்டு போதை வஸ்துக்களையும் பல பாலியல் குற்றங்களையும் சிக்கி மாள்கின்றார்கள். அப்படி மாள்வது பெற்றோர்களுக்கு இழப்பு, வருங்கால நம்முடைய மக்களுக்கும் இளைய தலைமுறைகளுக்கும் நம்ம தேசத்துக்கும் இழப்பாகும். அறநெறியில் நம்ம பக்தி நல்ல அறநெறி போதிக்கக்கூடிய ஒரே தத்துவம், ஒரே மார்க்கம் பக்தி யோகமே. அந்த பக்தி யோகத்தை நாம் மறக்கும்போது மனிதன் அவனுடைய சக்தியும் போய் அவனுடைய புத்தியும் போய்விடுகிறது. புத்தியும் சக்தியும் கெட்டு மாலும் இல்லாமையும் கேட்டலும் இல்லாத வழி நடத்தக்கூடிய இல்லாத கப்பல் போல் அவனுடைய மூளை அப்படி பறந்து அலைவாய்ந்து இயங்குகின்றது. இந்த நிலையை இப்பொழுது மோசமான காலமாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது. அதை வழி நடத்துவதற்கோ வழி கொடுவதற்கோ சொல்லித்தருவதற்கோ பெற்றோர்கள் தவறிவிட்டார்கள். பெற்றோர்கள் தன் குழந்தை எப்படி ஆடை உடுத்த வேண்டும், வீட்டில் மனைகளில் எப்படி இருக்க வேண்டும், வெளியில் செல்லும்போது எந்த மாதிரி ஆடை உடுத்த வேண்டும், எது கலாச்சாரம் எது தெய்வ பக்தி என்பதை சொல்லிக் கொடுக்க தவறின் விளைவாக இன்று 4 வயசு குழந்தை கற்பழிப்பு, போதை வஸ்துகள், ஆண்கள் போதை வஸ்துகளை உண்டு தான் கொலை செய்வதை தெரியாமல் எதை செய்கிறோம், எதை உண்ணுகின்றோம், மலத்தை உண்ணுகின்றோமா உணவை உண்ணுகின்றோமா என்ற தெரியாத நிலையில் போதை அவர்களை அடிமையாக்கி பெண்கள் ஆண்களும் தறியிட்டு வழியிட்டு தன்னுடைய சிந்தை மாறி அழிவை நோக்கி செல்கின்ற காலமாக இருக்கிறது. அழிவை நோக்கி செல்கின்றார்கள். இந்த நிலை மாறி நம்முடைய முன்னோர்கள் வழியில் சொன்ன அந்த நாகரிகம் என்ற வெளிநாட்டு மோகம் என்ற நாகரிகத்தை மறந்து நம்முடைய தர்மங்களையும் நம்முடைய அறவழியையும் தெய்வ பக்தியும் நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்போ சுதந்திரம் என்பது என்ன, சுதந்திரம் என்பது என்னன்னு தெரியாமல் நமக்குள்ளே தவறான பிரிவினைவாதமும் தவறான ஒரு உளவியல் தாக்கமும் போதிக்கப்படுகிறது, தவறான வழிகாட்டுதல் போதிக்கப்படுகிறது, பிரிவினைவாதமும் போதிக்கப்படுகிறது. அது தேசத்திற்கும் ஆபத்து, நம்முடைய கலாச்சாரத்துக்கும் ஆபத்தாகும். தேசத்தை கெடுக்கக்கூடிய சில விஷயங்களும் நம்முடைய கலாச்சாரத்தை கெடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் அந்த பிரிவினைவாதத்தில் இருக்கிறது. அந்த பிரிவினைவாதத்தை இளைஞர்களுடைய கொண்டு செல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அந்த இதுக்கு என்ன காரணம் என்றால் தெய்வ பக்தி குறைந்தது. பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லித் தருவதில்லை, ஒழுக்கத்தை சொல்லித் தருவதில்லை, பக்தியை சொல்லித் தருவதில்லை. பக்தியோடு இருந்தால் அது அசிங்கம், அது ஏளனம், அது மூடத்தனம் அப்படிங்கிற நிலைமையில் இவர்கள் நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி இதே நிலைமை மோசமாக ஆய்கொண்டிருந்தால் எதிர்கால சமுதாயமே அழிந்துவிடும், எதிர்கால மனித குலமே அழிந்துவிடும். இவையெல்லாம் மனித குலமும் இயற்கையும் பூமியையும் அழியக்கூடிய ஒரு துஷ்ட சக்தியாக இந்த கலாச்சார சீர்கேடு நடக்கின்றது. இதை விடுத்து
பெற்றோர்கள் தங்களுடைய மாணவர்களும் மாணவிகளும் மகனும் மகளும் குழந்தைகளும் ஒழுக்கமாக உயிரோடு நன்மையாக நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்றால் பக்தியை போதித்து நல்லதை அவங்களுக்கு போதிக்க வேண்டும். பெற்றோர்கள் மாணவர்கள் தன்னுடைய மகனும் தன்னுடைய மாணவர்களும் மாணவிகளும் எப்படி செல்கின்றது, என்ன நிலையில் இருக்கிறது, அவங்களுடைய மனநிலை எப்படி போகிறது, வழி தவறி இருக்கிறதா, அது என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களை கண்காணித்து நல்ல வழியில் அவர்களை மாற்ற வேண்டும். நல்ல ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டும். நவீன நாகரிகம் என்ற பேரில் வெளிநாட்டு முகத்தில் அடிமைப்பட்டு பெண் சுதந்திரம் என்ற பேரில் இவர்கள் தவறான வழியை குழந்தைகளுக்குள் புகுத்துகிறார்கள். பெண் சுதந்திரம் என்றால் என்ன என்பது தெரியாமல் ஆடை அரைகுறை அடிவதும் சுதந்திரமாக கலாச்சாரம் கெட்டு போவதும் பெண் சுதந்திரம் அல்ல. பெண் சுதந்திரம் என்பது தன் கல்வி அறிவு வீரம் வீரத்தோடும் அறிவோடும் இருந்து தன் குடும்பத்தையும் காத்து நம்முடைய கலாச்சாரையும் காக்க வேண்டும். அதுவே பெண் சுதந்திரமாகும். அந்த பெண் சுதந்திரம் என்னென்று தெரியாமையே மூளைச்செலவு செய்து பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் ஆண் மாணவர்களையும் மாணவிகளையும் அந்த மூடத்தனமான ஒரு பிரிவினைவாதத்துக்குள் கொண்டு சென்று கலாச்சாரத்தை அழிக்கும் வேலை நடக்கின்றது. இதை நம்ம உணர்ந்து முழுமையாக நம்மளை நல்ல வழி கொண்டு செல்வது பக்தியாகும். இதை உணர்ந்து தறியிட்டு போகக்கூடிய சமுதாய சீரழிவு நடக்கின்ற இந்த சூழ்நிலையில் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பக்தியை சொல்லிக் கொடுக்க வேண்டும், கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கலாச்சாரத்தையும் தெய்வ பக்தியும் சொல்லித்தர மறந்தால் உங்களுடைய வம்சமும் அழிந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் சர்வநாசமாகும். அழிந்து ஒரு ரோட்டோரமோ ஒரு சாலையோரமோ அல்லது ஒரு ஒயின் ஷாப்பிலோ அல்லது ஒரு பார்க்கில் ஒரு சூதாட்ட கிளப்பிலோ இந்த மாதிரி ஒரு போதைப்பொருள் பிறங்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய பொண்ணும் உங்களுடைய பையனும் அனாதையாகமாக அறுவட்டு இறந்து போவார்கள் என்பது உறுதியாகும். ஒழுக்கத்தை கண்டிஷனாக ஒரு கட்டுப்பாடாக விதித்து நன்மையான வரியில் அவங்களை தெய்வ அறவழியில் கொண்டு வந்து சேர்ப்பது பெற்றோருடைய கடமையாகும். அதை தவறினால் உங்கள் குழந்தை உங்களிடம் இருக்காது. உங்களுடைய உங்கள் மகளும் உங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் உங்கள் வருங்கால சமுதாயம் அழி என்பது உறுதியாகும். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.